வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம வந்து மேக்புக் ஏரை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சேனலுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து என்னோடய சிஸ்டரோட யூஸ்க்காகவும் வாங்கினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சிஸ்டம் இல்லை எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட சிஸ்டம் டெஸ்டிங்காக இருக்குது. இது இன்னும் நான் ஒரு 1 or 2 டேஸில் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆப்வியஸாக அதில் எடிட் பண்ண முடியாது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பில்டு பண்ணலாம் தான் இருந்தேன். அதே சமயம் நான் என்கிட்ட வந்து லேப்டாப் கிடையாது. ஸோ எந்த லேப்டாப்பும் இல்லாதனால why don't we try லேப்டாப் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட் மேலே ஆசை. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த வாட்டி தான் அவங்களோட லைனப் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் லைனப் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ், அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு விட்டுருக்காங்க. மற்றது கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு ஒர்த்தான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இதை பற்றி வாங்கினேன். பட் அதை தவிர்த்து எனக்கு இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டை நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட மேக்புக் ஏர் M1 வேரியண்ட். ஸோ 2020 டிசம்பரில் வந்துச்சு. அந்த டைமில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு லேப்டாப், இப்போ வரைக்கும் பாப்புலரான ஒரு லேப்டாப் தான். டெஃபினட்டாக வந்து சூப்பரான ரிவ்யூஸ் தான் இந்த லேப்டாப்க்கு இருக்குது. டவுன் சைடும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஃபஸ்ட்டு டைம் ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ப்ளூடார்ட்லேருந்து கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்குது பாக்ஸ் சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி சைஸ் இருக்குது சின்னதாக. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே லேப்டாப் தான் இருக்கா அப்படிங்கிறதே டவுட்டு. அதுவும் நம்ம டக்குன்னு ஆடுது. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில் தராங்க. ஃபுல் டேப் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறோம். எஸ், பார்த்துட்டேன். வாவ், இங்கே பாருங்களேன். இது ஆக்சுவலி இப்படி இருக்குது இல்லையா? ஸோ இப்படி இருக்குது. ஓப்பன் பண்ணுறோம். மற்றதெல்லாம் இது தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுலேயும் தூக்குற மாதிரி இருக்குது. ஆனால் தூக்கணும்னா மேக்புக் வெளில வருது. நோட்டீஸ் பண்ணுறீங்களா? தூக்குனா மேக்புக் வெளில வருது. நைஸ், ஒரு அடிஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஆப்பிள்னா ஆப்பிள் தான், என்ன சொல்கிறீங்க? எஸ், நம்ம வெளில எடுத்துடலாம். நம்மளுடைய மேக்புக் ஏர் ஆக்சுவலி இது ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துட்டுருக்கு, ஏன்னு தெரில. பட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த சொன்ன மெக்கானிசம். உள்ள செம்மையாக வந்து வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ யோசிச்சிருக்காங்க நல்லா. ஸோ நம்மளுடைய மேக்புக் ஏர் இதுதான். நல்ல வெயிட்டாக இருக்குது. 2.2 kg சம்திங் இதை பாக்ஸில் வந்து போட்டுருந்துச்சு ஓவரால் வெயிட்டு. செம்ம ப்ரீமியம் பாக்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிறதே பேஸ் வேரியண்ட் தான் வாங்கியிருக்கேன். இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 92,000 வரும் உங்களுக்கு. மேக்புக் ஏரோட 8GB ரேம், அதாவது 8GB யூனிஃபைட் மெமரி அண்ட் 256GB SSD வேரியண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இருக்கிறதே ஒரு லோ எண்ட் வேரியண்ட். என்னோட யூஸ்க்கு இது போதும். அதே மாதிரி நான் என் தங்கச்சிக்கு தான் இதை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அவளோட யூஸ்க்கு இது வந்து மோர் தேன் எனஃப். ஸோ அதனால தான் இது வந்து வாங்குவோம். நான் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா M1Xக்காக வெயிட் பண்ணேன். June 7 ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சில பேர்கிட்ட வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஹோப்பில் நான் வெயிட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு போல் அது அவங்க லான்ச்சே பண்ணலை அந்த வேரியண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 10 days ஆச்சு எனக்கு இது வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்ச அப்பயே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 10 to 11 days வந்து ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். மேக்புக் ப்ரோ கூட ஒரு நாள் டெலிவரி இருக்குது என்னோடய லொக்கேஷனுக்கு. பட் இது வந்து ஒரு நாள் டெலிவரி இல்லை. எதனால் அப்படிங்கிறது உங்கள் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பட்ஜெட் சீரீஸில் பெஸ்ட்டான ஒரு லேப்டாப்னால கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பாக்ஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். இது வந்து மேக்புக் ஏரோட 13-inch வெர்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8GB ரேம். ஸோ இங்கே போட்டிருக்கு. ஸோ 8GB ரேம் அண்ட் 256GB SSD அப்படின்னு போட்டிருக்கு. 8GB ரேம்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணல, யூனிஃபைடு மெமரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து அதுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கலாம். அதே மாதிரி 256GB SSD இருக்குது. 13-inch மேக்புக் ப்ரோ ஏர் 13-inch மேக்புக் ஏர் வித் ஆப்பிள் M1 சிப் அப்படின்னு போட்டிருக்காங்க. 8 core. இது வந்து பார்த்திங்கன்னா 8 core CPU அண்ட் 7 core GPU. 13.3-inch ரெட்டினா LED டிஸ்பிளே. ட்ரூ டோன் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி 2560x1600 பிக்சல்ஸ் நமக்கு வந்து இருக்குது. டெஃபினட்டாக 1080pயோட கொஞ்சம் ஹையான ஒரு பிக்சல் தான். செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே மாதிரி 2 டைப் சி போர்ட், அதாவது தண்டர்போல்ட் போர்ட் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது இதில். அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நம்மளுக்கு HD ஃபேஸ் டைம் கேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் டைம் இந்த சென்ஸ் இவங்களோட வெப்கேம் HD வெப்கேம் தான் இருக்குது. அதாவது 720p வெப்கேம் தான் இருக்குது. அதே மாதிரி இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
1.29 kgs வந்து போட்டிருக்காங்க. லேப்டாப்போட வெயிட் வந்து 1.29 kgs. நான் இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் மாடலோட ஸ்பெக்ஸ் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. அதாவது நான் ஆர்டர் பண்ணும்போது 8GB RAM இருக்குது, 256GB SSD இருக்குது, மற்றபடி எதுவுமே பார்க்கலாம். ரிவ்யூஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேனே தவிர்த்து இதில் வந்து என்னென்ன இருக்குது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நான் வந்து பார்க்கல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைப் சி பவர் அடாப்டரும் டைப் சி சார்ஜர் கேபிள் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நவ் இட்ஸ் த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபுல் டேப் வந்து கொடுத்துருக்காங்க. நோ நைஃப் இஸ் நீடட் டு அன்பாக்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். அதனால் வந்து ஃபுல் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டேப் அன்பாக்ஸ் பண்ணலாம். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் ஃபஸ்ட் இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஐஃபோன் SE வந்து யூஸ் பண்ணுறாரு, அந்த முன்னாடி வேரியண்ட். அதுவும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. பட் வந்து நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணி ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சது இந்த ஒரு வேரியண்ட் தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம ப்ரீமியமான ஆக்சுவலி ஒரு பாக்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரில. ஸோ நான் வந்து டீச் பண்ண போகிறேன். சிம்பிள். நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது இப்படின்னு ஆட்டெல்லாம் தேவையில்லை. இது இருக்குது இல்லையா, இதை பிடிச்சி இந்த அதாவது சைடில் இருக்கிற அந்த டாப் பாக்ஸை பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வழியாக ஏர் உள்ளே ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிள். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேக்புக் வந்து பார்த்துட்டாங்க. ஜஸ்ட் ஏரை வந்து உள்ளே விடுங்க. ஸோ அது தானாகவே வந்து உள்ளே கீழே வந்து போய்க்கும். ஸோ இந்த ஆப்பிளோட மேக்புக் ப்ரோ சூடாக இருக்கு லைட்டாக சரில மேபி. ஸோ ஆப்பிளோட மேக்புக் ப்ரோ இல்லை, மேக்புக் ஏர். நான் வந்து வளரிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் மேக்புக் ப்ரோன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வெளில எடுத்துகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். அதனால தான் கரெக்டாக 13.3 இன்ச்சோட கொஞ்சம் பெரிய பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து புல் பண்ணலாம். வா, சூப்பர் காம்பேக்டாக இருக்குது. கொஞ்சம் வார்மாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களோட டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சார்ஜர் கேபிள். ஸோ இதுதான் தேர் ப்ரீமியம் ஹை ப்ரைஸ்டு சார்ஜர் கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இது கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட ஸ்டிஃபாக இருக்க உள்ளே வந்து ஒரு திக்கான ஒரு அட்டை வச்சுருக்காங்க. ஸோ நைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர் அதுக்கான ஒரு யூசர் கைடுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஏதோ ஒரு யூசர் கைட். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்பேஸ் கிரே வேரியன்ட் நான் வாங்கியிருக்காது. ஸோ ஸ்பேஸ் கிரே ஸ்டிக்கர்ஸ் வந்து வந்திருக்கு. இட்ஸ் நாட் பிளாக் ஆர் ஒயிட்டில் இருக்கா, ஒயிட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பவர் பிரிக். ஸோ இங்கே வந்து பவர் பிரிக் கொடுத்துருந்தாங்க. வேறு எதுவுமே இதில் வந்து கிடையாது. இது இந்தியன் வேரியண்ட்னால இந்தியன் பவர் பிரிக். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுட்டு மேக்புக் அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே இருக்கிற கவர் பிரிச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டேப் மாதிரி தான் இருக்குது வெயிட்டு. ரொம்ப வெயிட்டாக இல்லை மற்ற லேப்டாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது. இங்கே திக்காக இருக்குது, அப்படியே போக போக ஸ்லிம் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல திக்காகவும் இந்த இடத்துல ஸ்லிம்மாகவும். ஸோ குட், பியூட்டிஃபுல், ஆசம் எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து வருது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து நிறையா விண்டோஸ் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி ஃபுல்லாக விண்டோஸ் கூட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். பட் இதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒன்றுமே தெரியாது. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. எனக்கு ஆப்பிள் ஐடி இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து எல்லாமே நான் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், வாவ், இன்னும் வேறு லெவல் ஃபீலில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த இடம் திக்கு, இந்த இடம் வந்து மெலிசாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோனோட சைஸ் தான் இந்த எண்டிங் இருக்குது. பிகாஸ் வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போல். ஸோ இதில் வந்து டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு இருக்குது. பிளாக் கலர் ஆப்பிள் லோகோ, ஸ்பேஸ் கிரே வேரியன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஐ திங்க் அவேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் ஓப்பன் பண்ணோடனே அவேக் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணால் ஸ்பீடாலாம் வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னொரு லேட்டரான வீடியோஸில் பார்ப்போம். வாவ், சவுண்டெல்லாம் வருது. ஆக்சுவலி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிம்பிள் வந்தது. ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ லோடிங் ஆகுது. வா 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 வா, சூப்பராக இருக்குது ஆக்சுவலி.
ஆக்சுவலி டிஸ்பிளேவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஷாக இருக்குது. ஏன்னா இதில் வர ரிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வா ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவல். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் நம்மளுக்கு கேட்குது. ஸோ செட் பண்ணிடுவோம். ஓ பேசுதுப்பா ஆப்கானிஸ்தான். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த டபுள் ஃபிங்கர் வச்சு இது பண்ணால் போகிறது அதெல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸோ இந்தியா இந்தியா அப்படிங்கிறது ஆக்சுவலி இதில் வந்து டேப் பண்ணால் கிளிக் ஆக மாட்டேது. ஐ திங்க் அது வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் டேப் பண்ணால் கிளிக் ஆகலை. ஸோ ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இந்தியா. ஓகே ஓகே கண்டினியூ. எபிலிட்டிஸ் ஏதாவது டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹியரிங் விஷன் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு எதுவும் கிடையாது அன்பார்ச்சுனேட். அதே மாதிரி இப்போ ஒய்ஃபை நம்மளோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு வந்து இதில் போட சொல்லுது. ஸோ போட்டுட்டு அதுவும் இல்லாமல் இந்த கீபோர்டு ஆக்சுவலி இன்னும் நான் டச்சே பண்ணல. ஸோ கீபோர்டு வந்து நான் டச் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். வேறு லெவல் கீபோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆக்சுவலி செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கீபோர்டு. ஸோ அவனா சும்மா நான் கிளிக் பண்ணணும், டேப் பண்ணக்கூடாது. ஸோ அது ஆப்வியஸாக அவங்களோட இது போல். பேட்ரி ஹெல்த் ஆல்மோஸ்ட் ஃபுல், கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் செம்ம கிறிஸ்பி ஸ்க்ரீன் ஆப்பிள் ப்ராடக்ட் கண்டிப்பாக எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஒரு இதெல்லாம் வந்து மெமரிஸ் மாதிரி நம்ம வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதோட இன்டெப்த்தான ரிவ்யூ உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ நான் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கைஸ் எல்லாமே வந்து நான் செட் பண்ணிட்டேன். செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு செட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஆப்வியஸாக என் மூஞ்சை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்ம லைட் வெயிட் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஹே சிரி அதெல்லாம் வந்து செட் பண்ணுறது வந்து கேட்டுட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒய்ஃபைக்கு அப்புறம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பீச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீச் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஓகே கூகுள் மாதிரி ஹே சிரி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபீல் என்னென்னா பக்காவாக இருக்குது. ப்ரீமியம் லேப்டாப் ஆப்வியஸாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து அற்புதமாக இருக்குது. ரியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட குவாலிட்டி தெரியுமே தவிர்த்து வேறு எப்பயுமே இதோட குவாலிட்டியே தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஐ டோன்ட் நோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது. இங்கே லைட் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்குது. அது ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா டைப் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு மாதிரியான ஒரு பட்டன் ஃபீலும் சொல்ல முடியாது, கீபோர்ட் ஃபீலும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. மற்ற லேப்டாப் கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பாஸ்வேர்டு டைப் அடிக்கிறது, அப்புறம் வந்து இந்த ஐக்ளவுடுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இங்கே இருக்குது லேப்டாப்பில். ஆக்சுவலி நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற லேப்டாப் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டன் மேலேயே இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு இந்த லேப்டாப் பற்றி பேசிக்காக எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ செம்ம ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது கூட டல் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் ஃபிசிக்கல் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப் அதாவது கீபோர்டோட சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து கீபோர்ட் நல்ல ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு என்எஃப் சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராக் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இது வந்து லோவர் எண்ட் வெர்ஷன் தான் இதோடது. பட் ஹையர் எண்ட் வாங்கிறதுக்கும் இதுக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லேப்டாப்பில் ஹையர் எண்ட் வாங்குறது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30,000 டிஃப்ரென்ஸ். 30,000 உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அதில் வந்து ஃபேன் இருக்குது.
என்னடா ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு யோசிக்காங்க. ஸோ சிபியூக்கான கூலர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டமில் எப்படி ஃபேன்ஸ் இருக்கோ அது மாதிரி அதில் வந்து ஃபேன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபேனே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஹீட்டை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹீட்டே ஆகாத அளவுக்கான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோர் ஜிபியூ கோர் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது வந்து 7 கோர் ஜிபியூ, அது வந்து 8 கோர் ஜிபியூ, அது ஒன்று இருக்குது. ஸோ டச் பார் வந்து அதில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் டச் பார் வந்து அதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான், மற்றபடி ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுக்கு அந்த 30,000 ரூபா வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேரியண்ட் வாங்கிட்டு, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போட்டிருக்கேன். அதாவது ஆப்பிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி 3 இயர்ஸ்க்கான ஒரு இன்சூரன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் 22,000 சம்திங். அதுவும் வந்து மஸ்ட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க, ஆப்பிளில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து போட்டுட்டேன் இதில். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த லேப்டாப்போட ப்ரைஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ 92,000 ப்ளஸ் அந்த ஒரு 22,000 அந்த ஒரு ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப், நல்ல லேப்டாப், தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். இதை தவிர்த்து எனக்கு எதுவும் இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு வந்து சொல்ல தெரியல. அதேமாதிரி ஃபிசிக்கல் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அதே மாதிரி 2 டைப் சி போர்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது இந்த லேப்டாப்பில். ஸோ ட்ராக் பேட், கீபோர்டு ஆப்வியஸாக. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இங்கே தான் வந்து சென்சார்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கேமரா வந்து நடுவில் இருக்குது. ஸோ அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆப்பிள் லோகோ இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கீழே 4 ரப்பர் ஃபீட், வேறு எதுவுமே கிடையாது. செம்ம ஸ்லீக்கான ஒரு டிசைன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, ஒர்க் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லேப்டாப் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி தவிர வேறு ஏதாவது கேமிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த லேப்டாப் எதிர்பார்க்காதீங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் வாங்கினேன். நான் வந்து ஃபைனல் கட் ப்ரோ வாங்கலை, நான் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதுலேயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணேன். இப்போ வரைக்கும் அதில் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் அதே தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபைனல் கட் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம், பட் வந்து பழகாமல் வாங்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட சேனலோட வீடியோ, நம்மளோட வீடியோவாக இருக்கும். ஸோ நான் சஃபாரிக்கு போயிட்டு யூடியூப் போட்டு நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஆப்வியஸாக நல்ல குவாலிட்டியில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். ஏன்னா நான் இன்னும் வந்து இதோட ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணல எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி SRVTWIZன்னு போட்டோன்னே SRVTWIZ மைனிங்னு வருது. நைஸ். ஸோ நம்மளோட சேனல் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுங்களா, ஸ்க்ரீனு செம ஷார்ப்பாக இருக்குது ஸ்க்ரீனு. ஆக்சுவலி செம ஸ்பீடாக இருக்குது, எல்லாமே ஓப்பன் ஆகுது, எல்லாமே சவுண்ட் வருதானா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் சேனல். ரொம்ப நாளாக வீடியோ எடுத்தேன், பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு. சவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து இதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகுது, இல்லை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு இல்லாமல் ஆன் பண்ண உடனே வந்து ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி சூப்பர் கிளாரிட்டி இருக்குது. நம்மளோட வீடியோ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் லேப்டாப் பற்றின வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் சரி, எனக்கு தெரியாத விஷயங்களும் சரி, நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வீடியோஸ் போடுறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து பாருங்கள். இன்டெப்த்தான ரிவ்யூவும் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் டெஃபினட்டாக. ஸோ அதுவும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஆப்பிள் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹியூஜ் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த ட்ரீம் எனக்கு இப்போ வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து வாங்கியிருந்தீங்களா, வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிக்கும், ஏதாவது ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.